உங்களுக்கு முறுக்கே பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல. இப்போ நான் சொல்ல போற 2 மெத்தடை பண்ணுங்க. நீங்க தப்பாவே பண்ணா கூட முறுக்கு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா சூப்பரா வரும். வகை வகையா முறுக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், சீரகம் அந்த மாவுலேயே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு முறுக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து மாவில் சுற்றியுமே ஊற்றிக்கோங்க. எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கைவிடாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு புளியறதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டு உள்ளார ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணுறதையும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து முறுக்கு புளியறதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்ட கரண்டி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ கரண்டியை திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா முறுக்க புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மெல்லமாக எண்ணெயில் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 3 ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு ஷேப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் இருக்கிற முறுக்கு பபிள்ஸாக இருந்துச்சுன்னா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வாங்க முறுக்கு எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ரெடியான முறுக்கு எல்லாத்தையுமே ஒரு பெரிய தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு மொறு மொறுன்னு இருக்கும். சுவையான மொறு மொறு முறுக்கு இப்போ ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் இதை உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி மொறு மொறுன்னு நைஸா உடையுது பாருங்க. சத்தம் எப்படி இருக்கு பாருங்க. மேல இருந்து போடுறேன். இவ்வளவு மொறு மொறு முறுக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க. கண்டிப்பா ஒரு தடவையாச்சு இது வீட்டுல செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.